வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். தற்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுக பார்த்தீங்கன்னா தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அந்த கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், சார்பு உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களால தான் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய தோல்வின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம், மாற்றலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்காரு. ஸோ இது எதனால வருதுன்னு சொல்லி பார்க்கணும். உதயகுமார் சொல்லியிருக்காரு, தேனியில் ஃபுல்லாமே இங்கே தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிலையில் இருக்காங்க. அவங்கள மாற்றி கொடுத்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நான் வாங்கி தருவேன்றோன்னு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் மாற்றுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிட்டு வர்றாரு. இவங்களெல்லாம் மாற்றிட்டு மாவட்ட செயலாளரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பு வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ரெடியாக இருக்கு. 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் சொல்லிட்டு மாதிரி நியமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாள் அமைச்சர்கள், அதாவது மாவட்ட செயலாளர் இப்போ இருக்காங்கல்ல, அவங்க மிகப்பெரிய எதிர்ப்பு தர்றாங்க. குறிப்பிட்டு எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், செங்கோட்டையன் போன்ற சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தராங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நடைமுறைக்கு வரப்போதான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. ஸோ முன்னாள் அமைச்சர்களை பார்த்தீங்கன்னா தகுதி வார பிரிச்சிருக்காரா, இதுவுமே பார்த்தீங்கன்னா சலசலப்பு ஏற்படுத்திருக்கு. இப்போ உடுதுமலை ராதாகிருஷ்ணன், ஜெயக்குமார், திண்டிகா சீனிவாசன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 சட்டமன்ற தொகுதிக்கு தான் மாவட்ட செயலாளர் இருக்காங்க. ஆனால் இப்போ எஸ்பி வேலுமணிலாம் அந்த மாவட்டத்துக்கே மாவட்ட செயலாளர் இருக்கார். அப்போ இவங்க தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சரை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி குறைச்சி எடை போடுறாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. கொங்கு மண்டலத்தில் இருக்கவங்களுக்குலாம் சாதகமாக செயல்படுறாரான்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை அப்படியே போக்க இந்த கட்சி தோல்வியை பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி சீனியர்களை டம்மியாக்க. அப்போ இப்போ ஒரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர், இப்போ எஸ்பி வேலுமணியை ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாமே. அவர் இதில் பார்த்தீங்கன்னா 6 மாவட்ட செயலாளர் இருக்காங்கன்னா, 6 சட்டமன்ற தொகுதி இருக்காங்கன்னா, அந்த 6 சட்டமன்ற தொகுதியை பார்த்தீங்கன்னா 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னா இப்போ 3 மாவட்ட செயலாளர் கணக்கு வந்துடும். அப்போ சீனியர் எஸ்பி வேலுமணி ஒரு மாவட்ட செயலர், மீதி 2 பேர் புதுசாக வருவாங்க. அந்த புதுசாக வருவாங்க எடப்பாடி பழனிசாமி தீவிர ஆதரவாளர் இருப்பாங்க. எஸ்பி வேலுமணியை டம்மைக்கு விட்டு போயிடுவாங்க. ஆனால் இதே பார்த்தீங்கன்னா வேறு கட்சியில் இப்போ திருமாவளவன் கட்சியிலையும் பாமக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் நியமிக்கலாம்ன்ற அளவுக்கு போயிட்டாங்க. அதிமுகவில் இவ்வளோ எதிர்ப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனியர்கள் டம்மியாக்க தான் எடப்பாடி பழனிசாமி இந்த மூவ் எடுக்கிறான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேச்சு போயிட்டுருக்கு. சீனியர்னால தான் எடப்பாடி பழனிசாமி போச்சர் ஆனார். ஆனால் அவங்க சீனியருக்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடி உண்டாயிருக்கு. ஸோ அதன் விளைவு பார்த்தீங்கன்னா இது எதனால இந்த திட்டத்தை கொண்டு வராரு, இந்த கட்டமைப்பை கொண்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ்ஐ இணைக்கணுன்ற மாதிரி வந்து முன்னாடி நிற்கிறாங்க சீனியர் முன்னாள் அமைச்சர்கள். ஸோ இவங்க எதனால் நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி நம்மால் தான், நம்ம ரேஞ்சில் தான் வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார், போச்சர் ஆகிட்டார், நம்ம சொன்னால் கேட்டுக்குவார், ஓபிஎஸ்ன்னு சசிகலா இணைக்க சொன்னால் கேட்டுக்குவார். ஸோ இன்னும் பழைய பழனிசாமியே அவர் நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி. மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தனக்கான பலத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் அதே நிலையை வச்சிருக்கக்கூடாது, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்கிறக்காண்டி இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா புறந்தட்டுறதுக்கு, அதாவது அடுத்த கட்டத்துக்கு அவர் போகிறதுக்கு சீனியர்கள் தான் ரொம்ப வந்து இடைஞ்சலாக இருக்காங்க. அதில் தான் 2 சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட சொல்லிட்டு அந்த சீனியர்கள்லாம் காலி பண்ணுறதுக்கு ஏற்கனவே இது ஒரு பிரச்சனை விருதுநகர்லேயே வந்துச்சு. ராஜேந்திர பாலாஜி அங்கே மாவட்ட செயலாளர் இருக்குது. மஃபா பட்டிராஜன் பார்த்தீங்கன்னா அங்கே வரணும்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்கே 2 சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட செயலர் போட்டிங்கன்னா நான் வந்து அங்கே ஜெயிச்சுருவேன்ற மாதிரி. ஆனால் ராஜேந்திர பாலாஜி அங்கே எதிர்ப்பு கொடுக்குறாரு. அதுவே மோதலாயிருச்சு. இப்படி மாவட்டந்தோறும் பார்த்தீங்கன்னா ஒரு மோதல் இருக்குது. மதுரையில் பார்த்தீங்கன்னா எப்படியா செல்லூர் ராஜு இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சிடணும்ன்றல பார்த்தீங்கன்னா வேறு ஆர்பி உதயகுமார் வந்து ஒரு முனைப்பாக செயல்பட்டு இருக்காரு. தன்னோட ஆதரவாச்சும் போட்டணும் அப்படின்ற அளவுக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நாங்கள் கட்சியில் வந்தால் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம், விஜய் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி, ராகுல் காந்தி புகழ்ந்தார் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போச்சலா காதுக்கு போட்டு விட்டார் உதயகுமார். அவரை வந்து நீக்கிருங்க, அவருக்கு ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா மாநில பதவி கொடுத்துருங்க, டம்மி பதவி. பொதுச்செயலரை பார்த்தீங்கன்னா சொன்னால் கேட்டு தான் அவனுக்கு மாவட்ட செயலர். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உதயகுமார் பொதுச்செயலர்கிட்ட போய் சொல்கிறாரு. ஸோ இங்கே மாவட்ட செயலரை வந்து செல்லூர் ராஜு இடத்துக்கு யாரை வைக்கிறான் பார்க்கும்போது டாக்டர் சரவணன் சொல்கிறாங்க. ஆனால் டாக்டர் சரவணன் ஏற்கனவே ஏகப்பட்ட கட்சி மாறி இருந்திருக்காரு, ஏகப்பட்ட இடத்துல இருந்திருக்காரு. அவர் இந்த கட்சியில் நிலைச்சு நீடிப்பாரான்றது சந்தேகம். அப்படி இருக்கும்போது டாக்டர் சரவணன் தோல்விக்கு பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜா மட்டுமே குறை சொல்கிறது தப்புன்றாங்க. செல்லூர் ராஜா உழைச்சாரு. ஆனால் வந்து இங்கே இருக்க மக்கள், இங்கே மதுரையில் ஒட்டும் பார்த்தீங்கன்னா தோல்வி கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாக மிகப்பெரிய தோல்வி. எம்ஜிஆரோ ஜெயலலிதா நம்ம வந்து நிற்க வச்சு தலைவராக நிற்க வச்சு நாங்கள் வந்து தோல்வி அடையலை அப்படின்ற மாதிரி டோன். எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் பார்த்தீங்கன்னா இருந்தும் நாங்கள் தோல்வி அடையலை. இங்கே யாருமே எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, காமராஜ் இல்லை. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற டோனை பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு வந்து
திறமை இல்லை, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆளுமை இல்லை, அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லைன்ற மாதிரி குத்தி காமிச்சமாக இருந்துச்சு. அப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு போன்ற சீனியர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செல்லூர் ராஜு முதன்மையான ஒரு மூத்த நிர்வாகி, மூத்த அரசியல்வாதி. மதுரையை பொறுத்த வரைக்கும் அவர் கண்ட்ரோலாக தான் இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அழகிரி காலகத்திலே மிகப்பெரிய லெவலில் ஜெயிச்சு ஒரு முன்னுக்கு வந்தவர். அப்போ அதிமுகலேருந்து ஜெயலலிதா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்த்தா செல்லூர் ராஜுவை பார்த்தீங்கன்னா அந்த கேப்பபிலிட்டி இருக்குது, மதுரையை அங்கே சமாளிக்கிற திறமை இருக்குன்றது அவங்களுக்கு மாவட்ட செயலர் பொறுப்பு கொடுத்தாங்க. செல்லூர் ராஜு பார்த்தீங்கன்னா இந்த தர்மாக்கோள் விஷயத்தில் வந்து எல்லாருமே டம்மி ஆக்கி விட்டாங்க. ஆனால் டம்மி கிடையாது. அவரும் பார்த்தீங்கன்னா இறங்கி அரசியலில் மிகப்பெரிய லெவலில் பழுத்த புள்ளி. அவரும் பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ணுறதுல ஆர்பி உதயகுமார்லாம் ஓரம் கட்டிடுவார், அந்த அளவுக்கு இறங்கி பண்ணுவார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்கார். ஸோ ஒரு மாற்றம் நிகழும். அதனால தான் சசிகலா ஓபிஎஸ் இனிப்பேங்க கேட்கும்போது வெயிட் அண்ட் சீன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பதில் சொல்ல தெரியல கிடையாது, நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வந்து ஒரு பச்சை கொடி காமிக்கிற மாதிரி தான் இந்த பேச்சுக்கள் இருந்துச்சு. ஸோ எடப்பாடி பழனிசாமி வட மாவட்டங்களையும் அப்படிதான் எடப்பாடியோட ஏகப்பட்ட முரண்பாடு சிவி சண்முகத்து இருக்கு. ஆனால் வெளி காமிச்சிக்கல எங்கள் பொதுச் செயலரை திருப்பி எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகுவார், இதே தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் துளி கூட எடப்பாடி பழனிசாமி சொல்ற ஒரு யோசனை, 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் சொல்ற இது துளி கூட பார்த்தீங்கன்னா சிவி சண்முகத்துக்கு வந்து விருப்பமே இல்லைன்றாங்க. சிவி சண்முகம் அப்படி வந்து விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா கிங்கா இருக்காரு, அதிமுகவோட பொதுச் செயலர்னே சொல்லலாம். அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த மாவட்டத்தோட அதிமுக பொதுச்செயலர் சிவி சண்முகம் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அவருக்கு போட்டியை 2 பேரை இறக்கினா அப்புறம் அவர் டம்மி ஆக்குற மாதிரி ஆயிரும்ன்ற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு. சிவி சண்முகம் மட்டும் கிடையாது, வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் தர மாதிரி இருந்துச்சு. சீனியர்லாம் ஒன்று கூடிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிக்கல். தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலர் பதவி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் அதாவது பிரதிபலிப்பு, தொண்டர்களின் பிரதிபலிப்பு தான் நிர்வாகிகள் என்னை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கணும். அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. அந்த வழக்கு என்ன ஆகுமோ ஊசலில் தான் இருக்கு. இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த மனுவில் கூட பொதுச்செயலர் குறிப்பிட்டிருந்தார், பொதுச்செயலர் செல்லுமா செல்லாதுன்னு அந்த வழக்கு, அப்புறம் நீங்கள் எப்படி பொதுச்செயலர் போட்டிங்கன்ற மாதிரி ஒரு செக் வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லி சிக்னலோட ஒருவேளை ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாடகம் நடக்கும்ன்றாங்க. கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாடக மேடை தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகிறதும் அந்த பக்கம் போகிறதும் பார்த்தீங்கன்னா இயல்பு தான். சசிகலாவை மீண்டும் பார்த்தீங்கன்னா கிங் ஆக்குறது யார், டெல்லி கையில் தான் இருக்குது. டெல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடியோட இணக்கம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு தான் சுற்றுப்பயணமே போனாங்க. இந்த சுற்றுப்பயணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சக்ஸஸாக ஃபெயிலியர்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, நார்மலாக போயிட்டுருக்கு. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற தப்பு என்னன்னா 3 மணிக்கு மேலே கிளம்புறது, சுற்றுப்பயணம் சொல்கிறது, 12 மணிக்கு போய் பேசுகிறது தான் பிரச்சனையே. 12 மணிக்கு போய் பேசினா யார் எவன் கேட்பா, எல்லாமே தூங்கி போய் 9 மணிக்கெல்லாம் தூங்கிடுவான். அந்த மாதிரி சூழ்நிலை போய் அவங்க பேசுகிறது சரியில்லை, இதை விட்டு மாற்றிக்கணுன்ற மாதிரி வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. சசிகலாவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவங்களால தான் நிறைய பேர் இப்போ இன்றைக்கி முன்னாள் அமைச்சர்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்கல்ல, அது சசிகலாவில் தான். சசிகலாவுக்கு கப்பம் கட்டணுன்றதை பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா இறங்கும் போட்டு தான் அவங்க கப்பம் கட்டுறது, அதாவது முன்னாள் அமைச்சர்கள் கப்பம் கட்டியிருக்காங்கன்னா ஜெயலலிதா இறங்கும் போது தான் கட்டியிருக்காங்க. அப்போ ஜெயலலிதா என்ன நினைப்பாங்க, ஜெயலலிதாவோட மனசாட்சி தான் சசிகலான்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை பார்த்தீங்கன்னா புகழ்ன்ற அம்மான்னு சொல்கிறவங்க சசிகலாவே ஏதோ எதிரி, கப்பம் கட்டணும் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. உண்மையில என்ன பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஒரு சில முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ்ஸை வந்து முதலமைச்சர் ஆக்குனது அம்மா தான். ஸோ ஓபிஎஸ்ஸே நீக்கிட்டாங்க, அம்மா நிரந்தர போச்சாருன்னு சொன்னாங்க. அம்மாவே பார்த்தீங்கன்னா நிரந்தர போச்சாரு நீக்கிட்டு எடப்பாடி உட்காண்டாரு. இப்போ அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா விசுவாசம் இருந்தவங்கள எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டாரான்ற ஒரு பேச்சு இப்போ அடிபட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ்.